கர்த்தரும் வல்லமையும் மகிமையும் நிறைந்ததானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் வல்லமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 1 அதனுடைய 27. சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லியிருப்பதை காண முடிகிறது. இந்த காலத்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலிலே இருக்கிறதான அநீதிகள் அக்கிரமங்கள் நீங்க மறுபடியும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் தமக்கு நேராக திருப்பி அவர்கள் மூலமாக தேவ சித்தத்தை நிறைவேற பண்ணுவதற்காக ஆண்டவராகிய தேவன் ஒரு அழைப்பை கொடுப்பதை காண முடிகிறது. உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய மீறுதல்களும் எப்படி இருந்தாலும் அவைகளை சுத்திகரித்து நான் உங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தராகிய தேவன் அவர்களை அழைக்கிறார். எதற்காக என்றால் கர்த்தர் அனுப்ப போகிற கர்த்தர் உருவாக்கப் போகிற அந்த பெரிதான இரட்சிப்பின் அதிபதியை வரவேற்கிறதற்காக ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேலருக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுப்பதை நாம் காண முடிகிறது. அதைத்தான் நமக்கும் இந்த காலை நேரத்திலே சொல்லுகிறார். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பி வந்தபோது உலக இரட்சகராகிய மேசியா இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டாரோ அதை போல இக்காலத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற தேவ ஜனங்கள் மறுபடியும் தங்களுடைய கடமையை உணர்ந்து, தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, தங்களுடைய பரிசுத்த நிலைகளை உணர்ந்து, தாங்கள் தூரம் போன அந்த நிலைகளிலிருந்து, விட்டு சென்ற நிலைகளிலிருந்து கர்த்தருடைய அன்பிற்கு நேராக, கர்த்தருடைய அரவணைப்பிற்கு நேராக, கர்த்தருடைய நிழலுக்கு நேராக யாரெல்லாம் திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்காக மேசியாவாகிய இயேசு வெளிப்பட போகிற நாள் அதிசீக்கிரமாய் இருப்பதை இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. திரும்பி வருகிறவர்கள்தான் நீதியினால் மீட்கப்படுவார்கள் என்று இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய எல்லா இயலாமைகளை விட்டும், இந்த உலகத்தின் எல்லா மாயைகளை விட்டும், உலகம் நம்மை கவர்ச்சிக்கிற கவர்ச்சிகளை விட்டும், சுயமாய் தோன்றி ஓடிக்கொண்டிருக்கிறதான சுய பாதைகளை விட்டும் தேவனுடைய ஜனம், தேவ சபை, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் முழுவதுமாய் கர்த்தரிடமாய் திரும்ப வேண்டிய நாட்களிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். காரணம், மேசியாவை எதிர்கொள்ள, மேசியாவை வரவேற்க தேவ சபை ஆயத்தமாக வேண்டும், தேவ ஜனம் ஆயத்தமாக வேண்டும். அதற்கு ஒரு திருப்புதல் மிக அவசியமாயிருக்கிறது. இங்கே திரும்பி வர வேண்டும் என்றால் ஏதோ நாம் தேவனுடைய வழிகள் மாறி அல்லது தெரியாமல் தவறாய் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் பரிசுத்த வேதம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. ஆனபடினாலே நாம் எங்கே தவறி இருக்கிறோம், எங்கே வழி மாறி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து சரியான பாதையிலே தேவனிடமாய் திரும்பி வருவோம் என்றால் மேசியாவாகிய இயேசு இந்த உலகத்தின் இரட்சகராகவும் மகிமையின் மீட்பராகவும் நம்மை மூலமாக வெளிப்பட போகிற காலங்களாய் இது இருக்கிறபடினாலே நம்முடைய அசதிகளை விட்டு, நம்முடைய இந்த உலக அடிமைத்தனங்களை விட்டு முழுவதுமாய் நாம் திரும்பி வர கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்கள் அல்ல. உலகத்திலே மந்தமான போக்கு இருக்கிறது என்பதற்காக மேசியாவினுடைய வருகை ஒன்றும் தாமதிப்பதில்லை, மேசியாவினுடைய செய்கைகளும் தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திலே நிறைவேற வேண்டிய சகலமும் நேர்த்தியாய் நிறைவேறப் போகிறபடினாலே தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதான நம் எந்த பகுதிகளிலிருந்து எங்கே வழிமாறி சென்றிருக்கிறோம் என்பதை அறிந்து தேவனிடமாகவும் தேவ சமூகத்திற்கு நேராகவும் நாம் திரும்பி வருவோம்.
திரும்பி வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பொழுது இரட்சகராகி இயேசு அந்த உலகத்திலே இருள் போக்கும் வெளிச்சமாய் வெளிப்பட்டாரோ, அதை போல மேசியாவாகிய ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக வல்லமையாய் வெளிப்படுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை தேவனிடமாகவும் தேவ சமூகத்திற்கு நேராகவும் திருப்புவோம். சகல நன்மைகளிலும் சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மை நடத்த கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தரே, நாங்கள் ஆண்டவரே நீதியினால் நியாயத்தினால் நிரப்பப்பட மேசியாவை எதிர்கொள்ள வரவேற்க ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரே, இரட்சகராய் வெளிப்பட்ட மீட்பராய் வெளிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்று எசாயாவை கொண்டு சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு நாங்கள் எங்கள் மேசியாவை வரவேற்க நாங்களும் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, வழி தெரியாமல் நடக்கிறோம், வழி மாறி நடக்கிறோம், எங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் நடக்கிறோம். அந்த வழிகளை எல்லாம் விட்டு கர்த்தர் காட்டுகிற கர்த்தருடைய சித்தத்தின் வழிகளிலே நடந்து மேசியாவை வரவேற்க ஆயத்தமாக எங்களுக்கும் சபைகளுக்கும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய மகிமையும் இரக்கமும் வெளிப்படுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.